வணக்கம். நான் உங்க அட்வொகேட். ஆசிரியர் கையை உடைத்த ஏவல் துறை கரெக்டா வச்சிருக்காங்க. என்ன காவல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர் ஒருவரை ஸ்டாலினின் ஏவல் துறை கைது செய்வதாக கூறி கையை உடைக்கும் காட்சிகள் தான் இது. பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றிய இந்த பித்தலாட்டு மாடல் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். அப்படி போராடும் ஆசிரியர்களை அச்சுறுத்த அவர்களில் ஒருவரின் கையை உடைத்திருப்பதாக கூறி ஆத்திரப்படுகின்றனர் ஆசிரியர்கள். நீங்க கொடுத்த கோரிக்கையை தானே நாங்க கேட்கிறோம், நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன கேட்கிறோம். நீங்க என்ன சொன்னீங்க? அன்பில் மகேஷ் சார் சொல்றாங்க நீங்களாம் எங்களோட குடும்ப உறுப்பினர் சொல்றாரு. அப்ப குடும்ப உறுப்பினர் ஆக்சுவலா அந்த காலத்துல வந்தாரை வாழவர்களுக்கும் தமிழ்நாடு பேரு. ஸ்காட்லாந்துக்கு நிகர் தமிழ்நாடு போலீஸ் இப்ப இருக்காங்க. இப்ப இருக்கவங்களுக்கு என்ன பயம்? அவங்க செய்வாங்க பயம், நான் கழுத்து எடுத்துருவாங்க அப்படின்ட்டு பயம் இல்ல. அந்த பயமே இல்ல. எதுக்கும் துணிஞ்சவங்க தான் டிஎம்கே காரங்க, திமுக காரண்டா. அதனால எப்பேற்பட்ட கன்னோட லைசன்ஸோட எவ்வளவு பெரிய வீரதிகா இருந்தாலும் திமுக கார அடிமர் தொண்டனை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்கள கொலை செஞ்சிருவாங்கல்ல, குடும்பத்தை கருவறுத்துருவாங்கன்ற ஒரே ஒரு பயம் தான் இருக்கும். நான் அவங்களுமே தப்பு சொல்ல, ஏன்னா அவங்க பயந்தாகணும். ஏன்னா குடும்பம் வந்து தப்பு செய்யல. இவனுங்க இந்த மாதிரி மேரேஜ் வச்சிருக்காங்க 2026 போதும். இவனுக்கு நம்பி போடுறது இவனுங்க தான் ஆக்சுவலி பொய்வமைகளை பரப்பி மன உளைச்சலாக்கி நம்ம விஜயகாந்தை கொலை செஞ்சாங்க. அது கொலைதான். என்ன தற்கொலைக்கு தூண்டாங்க, கொலைக்கு தூண்டாங்க. என்ன உடம்பு சரியில்லாம செஞ்சாரு. மன உளைச்சலுக்கு காரணமாக்கி நான் எல்லாம் போட்டேன், மாற்று கட்சிக்கு வந்துருச்சுன்னு இவங்க திருப்பி பரப்பி 2 வாட்டி போட்டேன் நாங்க. இவனுங்களுக்கு திருப்பி போட்ட வேற வழி இல்லாம போட்டு பதிவை குடிகாரன்னு சொல்லி இவங்க பொய் வதங்களை பரப்பாதிகன்னு சொல்றவனே பொய் வதங்களை ஆணித்தரமா நிரூபிக்க வச்சு பொய்ய பரப்பி கோஷனால அப்ப மக ஃபர்ஸ்ட் கொலை பழிக்கு என்ன ஏத்துக்கிறீங்கன்னு சொல்லுங்கடா. நாங்க தான் காரணம், பொய் வதங்களை பரப்புறோம், தெரியாம செஞ்ச பகிரமும் மன்னிப்புகள் கிடையாது. மா சுப்பிரமணியன் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினும் சொல்ல மா சுப்பிரமணியனுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. இதுக்கு மேல எனக்கு கோவம் அவரை பத்தி பேசுறது. அவர் முதலமைச்சரோட பின்னாடி வாக்கிங் போயிட்டு இட்லி கடை படம் பாக்குறதுக்கு மட்டுமே அவருக்கு டைம் இருக்கே தவிர தமிழ்நாடு சுகாதாரத்துறை சிறந்து விலகுது. நர்ஸ் போராடிட்டு இருக்காங்க பஸ்ல மதியானம் நைட் 2 மணி வரைக்கும். எங்க போனாரு? அவர்களுடைய விமர்சனத்தை எல்லாம் நான் புறந்தழுகிறேன். என்னன்னா, ஒரு 42 உயிர்கள் துடிதுடிக்க இறந்து கொண்டிருந்ததை பார்த்து ஓடி வந்த ஒரு மனிதாபிமானமற்ற அந்த ஒரு மிகப்பெரிய அறிவாளி பெருமக்கள் என்னை அறிவில்லாதவன் என்று சொல்வதில் நான் அதை பொருட்படுத்த தயாராக இல்லை. என்ன சொல்ற? மண்டல ஒண்ணு இல்ல, மண்டைக்குள்ள ஒண்ணு இல்ல. சுப்பிரமணிக்கு அது துறையோட அமைச்சான். எந்த துறைன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க ஒரு துறையை பாக்குறது கூட மக்கள் கேள்வி அழுவான்ல பொய் மகேஷ். அவன் அந்த துறையை கண்டுகிறது இல்ல. அந்த துறையோட இப்ப ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், வழக்கறிஞர்கள் போராட்டம். நீ யார் வேணா சின்ன என்ன பால்வாடி குழந்தைங்க அவங்களுக்கு ஓட்டில பண்ணா நின்றுக்கோ அப்படின்றீங்க. அவங்க பால்வாடி குழந்தைகள் மட்டும்தான் போராட்டம் பண்ணல, எல்லாரும் போராட்டம் பண்ணி அறுத்துட்டாங்கடா. போதுங்க 2026 உங்க ஆட்சி சகாப்தம் முடிஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. 2026 எந்த எம்எல்ஏ நின்னாலும் பல எம்எல்ஏங்க மந்திரிங்க டெபாசிட் இழப்பாங்க. 0% அவங்க டெபாசிட் இழப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொளத்தூர் தொகுதி, சேப்பாக்கம் தொகுதி, திருமாவளவன் இப்ப இருக்க கரண்ட் எம்எல்ஏ கொளத்தூர் தொகுதியிலும் சேப்பாக்கம் தொகுதியிலும் எந்த தொழில்னாலும் டெபாசிட் இழப்பாங்க. ஒரு மண்ணு புடுங்கலன்னு சொல்லிட்டு உங்க கூட்டணி கட்சிங்க அன்னைக்குங்க அடியாட்கள் சொல்றாங்க. என்ன அதை பத்தி தெளிவுபடிக்கும். கூட்டணி கட்சி ரவுடி பேரவையும் என்ன சிஎம் பாக்குறாரா? ஸ்டாலின் சிஎம் போஸ்டுக்கு மட்டும்தான் மரியாதை. அதுக்காக மட்டும்தான் பேசும்போது அவரே இருந்தேன். இல்லாட்டி ஸ்டாலின் அவருக்கு ஒரு இஞ்சல் ஒரு கேடு ஸ்டாலின் கருணாநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் ஒரு எவனா கேட்டா உங்களுக்கு இஞ்சல் துப்பு கேட்டவனுங்க. தமிழ்நாடு அரசு பேருந்துல தமிழ்நாடு தூக்கிட்டு அரசு பேருந்து அவங்க அப்பாவோட கருணாநிதி பேருந்து வச்சுக்கோங்கடா. சொல்லல உதயநிதி ஸ்டாலின் பிங்க் பஸ்ஸா ஸ்டாலின் பஸ்ஸா அவங்க அப்பாவோட பஸ் கருணாநிதி வச்சுக்கோ. கருணாநிதி பேருந்துன்னு கேவலா கெட்டவாறு திட்டம் வீடியோ கொடுக்கணும்டா. எல்லாரும்டா அவங்க கொரோனா டயத்துல செவிலியர்கள் ரொம்ப உயர்ந்த மட்டத்துக்கு எங்கடா தெரிஞ்சாங்க. அப்புறம் ஆசிரியர்கள் எங்களை மாதிரி சிறந்த ஆசிரியர்கள் கொடுக்கறது அது சொல்லிதானே நீங்க வந்தீங்க ஆட்சிக்கு. ஏன்னா நீங்க கொடுத்த வாக்குறுதி நேற்று குடிச்சவை நீ காத்தோட போச்சு, குடிகால பேச்சு காத்தோட போச்சு. குடிச்ச நீங்க குடிச்சவங்க கூட அடுத்த நாள் தானே போகும்.
குடிகார பிச்சை மறுநாள் காலையில போயிருந்து ஒரு பழமொழி இருக்கு. திமுக கார சொல்றதே காத்துதானா சொல்றான். காத்துல சொல்றத எப்படா பிடிக்கிறது? என்ன கொஞ்சம் கூட வைக்கல அவங்களுக்கு. உங்களுக்கு சிட்டாம்பில போயிருங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.